இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நேர்மையாகவும் நியாயத்திற்காகவும் விவசாயிகள் பல்வேறு நிலைகளுக்காக போராடிய உத்தமர் ஐயா ஈசன் முருகசாமி என்ற இணையற்ற நபர். அவர்களை இன்று அநியாயமாக கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் வைத்திருக்கின்றார்கள். அவர்களோடு குடிமங்கலம் குப்புசாமி அவர்களும் இருக்கின்றார்கள். தமிழகத்திலே மொத்தம் அவர்களோடு இதுவரை 10 பேர், ஈசன் முருகசாமி உள்ளிட்ட 10 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். நியாயம் வெல்லும், தர்மம் வெல்லும், நீதி ஜெயிக்கும் என்ற இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு நீதிமன்றத்தின் கைகளிலே இது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதால் நிச்சயமாக நீதி கிடைக்கும். நீதி கிடைக்கும் வரை நாமெல்லாம் அந்த வழியில் செல்வோம், நிச்சயமாக வெல்வோம் என்று கூறி இன்னும் அவர்களுக்காக, நாம் மக்களுக்காக, நமது விவசாயிகளுக்காக பாடுபட வேண்டியதும் அவர்கள் அன்று மாநாட்டிலே அறிவித்த கிட்டத்தட்ட 110 கோரிக்கைகள் உரிய முறையிலே அரசுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த கோரிக்கை வென்றெடுத்தால் நிச்சயமாக கோடி கைகள் இணையும் பொழுது நிச்சயமாக நம் விவசாயிகளுடைய வாழ்க்கை வளம் பெறும். அதற்காக இன்றைக்கு நமக்காக சிறையில் வாடுகின்ற அவருக்காக நாமெல்லாம் சரியான முறையில் செயல்பட்டு சரித்திரம் படைப்போம், சாதனை புரிவோம்.